நான் டாக்டர் கிறிஸ்டி. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். இந்த கதையில் ஒரு தாய்க்குருவி தன்னோட குஞ்சுகளோட கூடு இல்லாமல் அதோட கூடு பிஞ்சு போயிடுது. அதனால் அந்த கூடு தேடி ஒரு மரத்தில் நம்ம கூடு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு குருவி குஞ்சுகளோட அது பறந்து வருது. மழை நேரமாக வேற இருக்குது, பயங்கரமாக இருட்டிட்டு வருது. அந்த டைமில் அங்கே ஒரு ஆத்தக்கரையில் ஒரு 2 மரங்களை பார்க்குது. அதில் ஒரு மரத்தை பார்த்துட்டு, மரமே நான் உங்ககிட்ட நான் கூடு கட்டி என் குஞ்சுகளை வச்சுக்குவேன் அப்படின்னு அந்த தாய்க்குருவி கேட்குது. அப்போ அந்த மரம் இல்லை, கண்டிப்பாக என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிடுது. அதனால் அது இன்னொரு மரத்துக்கிட்ட போய் கேட்குது. அந்த மரம் ஓகே, நீ தாராளமாக என்னோட கிளைகளில் உன்னோட கூட கட்டிக்கோ அப்படின்னு சொல்லுது. இது கேட்ட உடனே தாய்க்குருவி ரொம்ப நன்றி பெருக்கோட அந்த மரத்துக்கு நன்றி சொல்லிட்டு கூடு கட்டி தன்னோட குஞ்சுகளோட இருக்குது. திடீர்னு பயங்கரமாக இருட்டுது, பயங்கரமாக மழை பெய்யுது. மழை பெஞ்ச உடனேயும் நான் கூடு கட்டுறதுக்கு அனுமதி தரமாட்டேன்னு சொன்ன மரம் அப்படியே வேரோட சாஞ்சு அப்படியே ஆற்றுல அடிச்சுட்டு போகுது. இதை பார்த்த உடனே அந்த குருவி, பாத்தியா, நீ எனக்கு கூடு கட்ட உன்னோட மரக்கிளைகளை தரமாட்டேன்னு சொன்ன, இப்போ நீ தண்ணியில் அடிச்சுட்டு போகிற, இதுதான் கர்மான்னு சொல்லுவோம். நம்ம வினை விதைத்தவன் தான் விதையை அறுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குருவி கோபமாக சொல்லுது. உடனே அந்த மரம் சொல்லிச்சான், குருவி, நான் என்னோட வேர்கள் பலனற்று போயிருக்கு, அதனால என்னோட மரம் இந்த மலையில வேரோட சாஞ்சிருங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் நான் உனக்கு உதவி செஞ்சே மறுத்தேன் அப்படின்னு சொல்லிச்சான். இது கேட்ட உடனே அந்த குருவி, அச்சுச்சோ, நம்ம ஏன் இப்படி இந்த மரத்தை தப்பாக நினச்சிட்டோம், நமக்கு உதவலை அப்படின்னோடனே இது ரொம்ப மோசம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம். ஆனால் உண்மை அப்படி இல்லை. வாழ்க்கையில் சில பேர் நமக்கு உதவ முடியாத சூழ்நிலைகளில் இருக்கலாம். அதற்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். நம்ம என்ன நடந்தாலும் ஒருத்தங்களை தப்பாக மட்டுமே யோசிக்கக்கூடாது. எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் நம்ம யோசிக்கும் போது நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். அதனால் ஒருத்தங்க நமக்கு உதவலை அப்படின்னு சொன்ன உடனே மனசு வேதனைப்படாமல் எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொல்லி மூவ் ஆன் பண்ணி போனோம்னா ஹாப்பியாக இருக்கும் லைஃப். தேங்க்யூ ஸோ மச்.